சுடுறா அவனை. போடுறா அவனை. தம்பி. என்ன தம்பி சொல்லுங்க. ஃபோன் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது, என்னன்னு பாரு. என்னாச்சு? என் பையன்கிட்டேருந்து ஃபோனே வரமாட்டேங்குது, என்னன்னு தெரிலப்பா. பெரிய ஐஃபோன் இது, ஃபோனே வரலையாமா. நெட்வொர்க் இருக்குது, ஆனால் ஏன் கால் போக மாட்டேங்குது? காலும் வருது, எல்லாமே சரியாக தானே இருக்குது. சரி, இன்றைக்கி நமக்கு லாபம்தான். இந்தாங்க, ரெடி பண்ணிட்டேன். இனிமேல் கால்லாம் வருமாப்பா? அதெல்லாம் சரியாக வரும். எவ்வளோ ஆச்சுப்பா? வெளியால்னா 200 வாங்குவேன், 100 கொடுத்துட்டு போ. ₹100 சரியா? சரி. தம்பி, நேற்று வந்து ஃபோன் சரியா இல்லைன்னு சொல்லி கேட்டேன்ல, சரி பண்ணல போல் இருக்க. என் பையன்கிட்ட இந்த ஃபோனே வரலையே. ஃபோனு வரலையா? கண்டுபிடிச்சார் போல இருக்கே. கை வச்சு சும்மா இருக்க மாட்டே தாத்தா. இங்கே பாரு, பட்டனெல்லாம் உள்ளே போயிருக்கு. என்ன பண்ண ஃபோனு? என்னப்பாச்சு? பட்டன் உள்ளே போயிருக்கு, கை வச்சு ஏதாவது அழுத்துனீங்களா? எப்பா, நீ கொடுத்தது அப்படியே கொண்டு போய் வீட்டில் வச்சப்பா, ஒன்றுமே பண்ணலப்பா. ஒன்றும் பண்ணாமல பட்டன் உள்ளே போயிருக்கு. வெயிட் பண்ணுங்க, ரெடி பண்ணி தரேன். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இனிமேல் ஃபோன் வரும். சரியாயிடுச்சாப்பா? இனிமேல் காலெல்லாம் வரும். இதுக்கு எவ்வளோப்பா தரணும்? 50 கொடுத்துட்டு போ. எப்பா, ஒரு ₹10 கம்மியாக இருக்குது, இதை வச்சுக்கப்பா. சரி. இன்னைக்கு என் பையன்கிட்டேருந்து ஃபோன் வருமா? வரும். சரிப்பா. தம்பி வாங்கப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. சொல்லுங்கப்பா, என்ன இந்த பக்கம்? ஒன்றும் இல்லைப்பா, ஃபோன் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. குமார்கிட்ட இந்த ஃபோனே வரமாட்டேங்குதுப்பா. 2 நாளாக இங்கே தான் வந்து ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். 2 நாளாக வரீங்களா? கிளம்ப போட்டு விட்டானே. இன்னைக்கு 3வது நாள்ப்பா நான் வர்றது. இன்னும் சரியாகலையா? ஆமாம்ப்பா. இருங்கப்பா, நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். சரியா, கொஞ்சம் பார்த்து பண்ணுப்பா. குமார்கிட்ட இந்த ஃபோனை எதிர்பார்த்துட்டு இருக்கேன்ப்பா. இதோ ஒரு நிமிஷம்ப்பா, பார்த்துட்டு சொல்கிறேன். அப்பா, செக் பண்ணிட்டேன், சரியாயிடுச்சு. அவன் ஒரு சின்னதாக ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கான். ஸோ இப்போ இன்னைக்கு கண்டிப்பாக குமார் கிட்டேருந்து கால் வந்துடும். நிச்சயமாக வருமா? கண்டிப்பாக வரும்ப்பா, கவலைப்படாதீங்க. சரிப்பா, நான் வரேன். போயிட்டு வாங்க. ஹாய் தமிழன்ஸ், இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், தந்தையர் தினம். எல்லாத்துக்கும் அவங்க அப்பா தான் முதல் ஹீரோ, எனக்கும் அதே மாதிரி அப்பா தான் முதல் ஹீரோ. ஸோ அப்பாக்களுக்கான ஒரு குட்டி ட்ரிபியூட் இது. அப்பா ஒரு ஆதர்ஷ் நாயகன், என்னை தோளிலும் மார்பிலும் தூக்கி வளர்த்த தெய்வம், என்னை படிக்க வைத்து அழகு பார்த்த படிக்காத மேதை, என்னை படிக்க வைத்து அழகு பார்த்த படிக்காத மேதை, தான் கஷ்டப்பட்டாலும் குடும்பத்திற்காக சம்பாதித்து ஓடாய் தேய்ந்த மனித புனிதர் என் அப்பா. பல நேரங்களில் அம்மாவின் கண்டிப்பிலிருந்து என்னை பாதுகாத்து செல்லமாய் தட்டி கொடுத்தவர். முட்களையெல்லாம் தான் மிதித்துக் கொண்டு மலர்களை மட்டுமே எனக்கு கொடுத்த என் குலசாமி அப்பா. டே மயிரு, முதல்ல உங்க அப்பா கால் பண்றா. ஐ லவ் யூ பா.